வணக்கம் நண்பர்களே, ஆயக்கலைகள் ஏகே 64 சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல நான் 2 வீடியோ வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஒரு சர்டன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கிவ் அவே கொடுத்திருந்தோம். அந்த கிவ் அவேல நான் என்ன கிஃப்ட் சென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோல அட்டாச் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம செகண்டா பார்க்க போறது கிறிஸ்பி ராகி தோசை வந்து இந்த வீடியோல ரெண்டாவது அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலா உங்க எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்கான ஒரு நியூஸும் இந்த வீடியோல இருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் கிவ் அவே வின்னருக்கு நாங்க சென்ட் பண்ண வந்து கிஃப்ட். நாங்க அமேசான்ல இருந்து அவங்க சென்ட் பண்ண அட்ரஸ்க்கு டைரக்டா ரீச் ஆகுற மாதிரி நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம். நாங்க என்ன ஆர்டர் பண்ணோம்னா பிஜிஎன் கம்பெனியோட 3 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். தேங்க்யூ ரதி வெங்கட், நீங்கள் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்களில் அவங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலில் வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த கிவ் அவே கொடுத்ததுனால எங்களால் ஒருத்தருக்கு தான் இந்த கிவ் அவே கொடுக்க முடிஞ்சுது. மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம 3 பேர் செலக்ட் பண்ணி திரும்பி ஒரு கிவ் அவே வந்து அலௌன்ஸ் பண்ணலாம். கங்க்ராட்ஸ் ஒன்ஸ் அகெயின் ரதி வெங்கட். இப்போ வந்து நம்ம கிறிஸ்பி ராகி தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து நல்லா கட்டிப்படாத மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி அதோட சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் கரைச்சிக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். லைக் நம்ம ரவா தோசை ஊற்றுற மாதிரி பேன் வந்து நல்லா ஹீட்டாக வச்சுக்கிட்டு இதை ஊற்றணும். ஊற்றுறப்பே சுருன்னு சவுண்டு கேட்கணும். இந்த மாதிரி ஓரத்துலேருந்தே வந்து ஊற்றிக்கிட்டு வரணும். ஓரத்துலேருந்து ஊற்றிட்டு நடுவில் வந்தீங்கன்னா இப்படி தான் அந்த தோசையை வந்து நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ நான் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக 1 ஸ்பூனாவது ஆயில் சேர்த்தா தான் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் ஊற்றுறப்ப பேனை ஹையில் வச்சுட்டு அப்புறம் வந்து சிம் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சே நல்லா வேக விடுங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி பார்த்தா ஒரு சைடு லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சு, அதனால அதை திருப்பி நான் வேக வச்சுக்கிறேன். எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக அது டேர்ன் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ திருப்புறதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக நைஸாக அந்த தோசை வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த தோசை வந்து வெந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சு காமிச்சிருக்கேன். நான் இப்போ அடுத்த தோசை ஊற்றிருக்கேன். அதே மாதிரி தான் தோசையை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஊற்றுறப்பையும் நல்லா மாவை வந்து கரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டிருக்கனால அது அடியில் போய் செட்டில் ஆயிரும். அதனால நல்லா கரைச்சிட்டு ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஊற்றுங்க. அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஆயில் சேர்த்து வேக விடுங்க. நம்ம ஊற்றுறப்பே இந்த மாதிரி ஹோல்ஸாக வரணும், அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் ஈஸியாக இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டிருக்கேன், உங்களை பார்த்தாலே தெரியும். இந்த ராகி தோசையை பொறுத்தவரையும் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரி கிறிஸ்பியாக நீங்கள் தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் கம்பு தோசை ரவா தோசை எல்லாமே வந்து ஊற்றணும். இதே சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட அந்த வெங்காயம் பச்சை மிளகாயோட நம்ம சேர்த்து கூட இதை ஊற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சும் சாப்பிட்லாம், இல்லை சட்னியே இல்லாமல் வெறுமனை கூட சாப்பிட்லாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். முடிஞ்சா இந்த மில்லட் தோசை வகைகள் எல்லாமே நான் ஒரு கோர்வையாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நன்றி. என்ன நண்பர்களே, நான் அட்டாச் பண்ண 2 வீடியோவும் பார்த்தீங்களா? அதில் கிஃப்ட் எப்படி இருந்தது, அப்போ நம்மளோட கிறிஸ்பி ராகி தோசை எப்படி இருந்தது, நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நான் வீடியோ எண்டில் வந்து ஒரு சர்ப்ரைஸான நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாரோடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. நம்ம வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் கழிச்சு நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிருக்கு. ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து நான் வீடியோ போடுவோம். நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுவோம், ஃபோன் வச்சு தான் எடுப்போம். அதுக்கப்புறமா அதை வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், அவங்க எடிட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் வந்து எங்களுக்கு எடிட் பண்ண தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வீடியோஸை வந்து நாங்கள் எடிட் பண்ணி நிறையா வீடியோஸ் போட்டிருந்தோம். அப்போல்லாம் எங்கள் வீடியோஸ் வந்து ரீச்சே ஆகலை. இப்போ ஒரு ஷார்ட் டைமில் நாங்கள் வந்து அந்த 1000+
1000+ சப்ஸ்கிரைபர்ஸ். அது இல்லாமல் வந்து 4000 hours வாட்ச் மினிட்ஸும் நாங்கள் வந்து இப்போ ரீச் பண்ணிட்டோம். அதனால நம்ம சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம். இடையில கூட நாங்கள் வந்து ரொம்ப டல்லாகி ஸ்கிப் பண்ணிடலாமா வீடியோஸ் போடுறதுலாம் கூட யோசித்தோம். அதுக்கப்புறம் இல்லை பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்மளை நம்பி இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நம்ம வீடியோஸ் வந்து கண்டினியூவாக கொடுக்கலாம், அது மானிட்டைஸ் ஆகிறப்ப ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தது பலனாக வந்து இப்போ மானிட்டைஸ் ஆகிருக்கிறது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கே இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு காலைல தான் தெரியும். ஆனால் வந்து நம்ம 3 days பிஃபோரே வந்து மானிட்டைஸ் ஆகி மெயில் வந்திருக்கு எங்களுக்கு. நாங்கள் மெயில் செக் பண்ணல, இன்னைக்கு காலைல தான் செக் பண்ணோம். சரி செக் பண்ணோன்னா அவங்க எல்லாருக்குமே சொல்லிடலாம் இந்த நியூஸை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது இல்லாமல் நான் மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறமா 3 பேருக்கு வந்து கிவ்அவே வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து நான் போட போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் வந்து கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த வாட்டி கண்டிப்பாக 3 பேரை செலக்ட் பண்ணி நான் கிவ்அவே வந்து சென்ட் பண்ணுறேன், கிஃப்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க.